என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோபுவின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொல்வதை நான் என்ன பண்ணுவேன்? உணர்ந்து கொள்வேன் என்று சொல்லி யோபு இந்த இடத்தில் சொல்லுவதை சற்று கவனித்து பாருங்க. அந்த உணர்வு என்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உணர்வடைதல் என்பது ஒரு மனிதனுக்குள் இருந்தாலே எண்ணற்ற மாற்றங்களுக்கு அது வழிவகுக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். ஏனென்றால் சில பேருக்கு தாங்கள் செய்கிறது பாவம் அக்கிரமம் என்று சொல்லி அவளுக்கு உணர்த்துவதே மிக கடினமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் பல பேர் தாங்கள் செய்கிற காரியம் தப்புன்னு தெரிந்தால் கூட அதை சாதிப்பாங்க. அது தவறே இல்லை, அது பாவமே இல்லை என்று சொல்லி சாதிப்பார்கள். ஆனால் யோபு எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார் பாருங்கள். உத்தமனாகிய யோபு அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். தேவனுடைய வாயிலிருந்தே உத்தமன் என்கிற மிகப்பெரிய ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்ட மனிதன். நான் உணர்ந்து கொள்ளுவேன், அவருடைய வசனங்களை நான் உணர்ந்து கொள்ளுவேன், அவர் மறுமொழிகளை நான் உணர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, வேதத்தினை வாசிக்கும் பொழுதும் தேவ செய்திகளை கேட்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் அல்லவா? எத்தனை பேர் அந்த வசனங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் உணர்ந்து கொண்டு உங்களை சீர்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்? உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிற காரியங்களை உடனுக்குடன் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் சீர்படுதல் என்பது உடனுக்குடன் நடைபெற ஆரம்பித்துவிடும். பாருங்கள், உங்களுக்குள் உணர்வுள்ள அந்த இருதயம் இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். அல்லது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும்படி போராடி கொண்டிருக்கிறாரா என்பதையும் நிதானித்து பாருங்கள். உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.